மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுல சிக்கிய தேரர் பற்றிய கதைதான். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான விகாரையினுடைய விகாராதிபதி 6 சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றத்தின் பேரில் வழக்கு விசாரணை செய்யப்பட்டு மெல்பர்ன் மாகாணத்தினுடைய நீதிமன்றம் இவரை குற்றவாளியாக கருதி தீர்ப்பு வழங்கிய ஒரு விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஆசாமிக்கு என்ன நடந்த, எதனால இது நடந்த, எப்ப நடந்த என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1999 காலப்பகுதியில இருந்து 2002 காலப்பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை இனிப்பு பண்டங்கள் தருவதாக சொல்லி அவருடைய வாசஸ்தானத்துக்கு கொண்டு சென்று துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கியதான சாட்சிகள் சொல்லப்பட்டதுனால, பாதிக்கப்பட்ட குழந்தைகளே சாட்சி சொன்னதுனால இந்த ஒரு விஷயத்துல குற்றவாளியாக நீதிமன்றம் இப்போது குறித்த விகாரையினுடைய விகாராதிபதியாக கடமையாற்றிய நாவுதுன்னே விஜிதா தேரரை இப்போது நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவிச்சிருப்பது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போதைக்கு இது குறித்த தண்டனை அறிவிக்கப்படல. இந்த தீர்ப்பை சொல்லும் பொழுதோ இந்த குறித்த தேரர் தலைய தனது கையால பிடிச்சு ரொம்ப திடுக்கத்துல இருந்ததாக சொல்லப்படுது. வேற என்ன, திடுக்கம் வராதா இல்ல நடுக்கம் வராதா? என்ன இது, போதனைக்கு போன நீங்க எதுக்கு போக்கிரி வேலை செஞ்சீங்க? எனவே அந்த நாட்டினுடைய சட்டங்கள் கடுமையானது. நிச்சயமாக 10 ஆண்டுகள் கடவுளுடைய சிறை தண்டனை கிடைக்கும் என்பதுதான் இப்போது விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விடயம். துறவியா வாழ முடியாதா? துறந்துட்டு திருமண பந்தத்துல இணைஞ்சு கொள்ள முடியுமே. ஞானசார தேரருக்கு இதெல்லாம் புரியுது இல்ல. இங்க உட்கார்ந்து கொண்டு ஃபர்தா போட்டு காட்டுறதும், முக்காடு போட்டு காட்டுறதும், நிகாப்ன்றதும், புர்கான்றதும் இதையே ஒரு வேடிக்கையா ஆகி போச்சு இல்லையா? இந்த தேரர்களை பிரச்சனை பேசுறதுக்கோ, அதே போல விகாரைக்குள்ள நடக்கிற துஷ்பிரயோகங்கள் பற்றி பேசுறதுக்கோ, போதைக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லவோ அதுக்கெல்லாம் அவருக்கு இயலுமை இல்லாமல் போயிருக்குது. பேசுறதுலாம் என்ன, இனவாதம், மதவாதம், ஏதோ ஒரு வகையில அரசு வீட்டுக்கு அனுப்பணும், இனவாதத்தை எடுத்து எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தான் இவர வாயிலிருந்து வாரது தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் அந்த தேரருக்கு தண்டனை இன்னும் அறிவிக்கப்படலை. கூடிய சீக்கிரம் அதுவும் செய்தியாக வந்துவிடும் என்ற செய்தியோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறான நடத்தை என்ற குற்றச்சாட்டுல வெள்ளவாயா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மஞ்சுள ரத்நாயக்கைய நீதி சேவை ஆணைக்குழு உடனடியாக பணி நீக்கம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நீதிபதிக்கு என்னடா நடந்தது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் மா அதிபருடைய முறைப்பாட்டை உள்வாங்கி விசாரணை கொண்ட முன்னெடுத்தாங்க. அந்த விசாரணைக்கு அமைவாகத்தான் இந்த நீதிபதியை உடனடியாக பணி நீக்கம் செய்திருக்கிறது நீதி சேவை ஆணைக்குழு. இவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துல பயண தடை அப்படின்னு ஒரு விஷயம் குற்றவாளிக்கு எதிராக, சந்தேக நபர்களுக்கு எதிராக வைக்கப்படும் இல்லையா, அதுவும் முறையாக நடப்பதில்லையா. அதே போல நீதிமன்றத்துக்கு தேவையான சான்று பொருட்களை விடுவிக்கின்ற விஷயத்திலே பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும், இவருடைய தீர்ப்புகள் அவ்வளவு உசிதமாக இல்லை என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதுனால அந்த ஒரு விசாரணையை நீதி சேவை ஆணைக்குழு முன்னெடுத்ததுல இவரை இப்போதைக்கு பணி நீக்கம் செய்து வீட்டுல போய் உட்கார்ந்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பதான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதற்கு முன்பு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இவர் இருந்து இவருக்கான முதற்கட்டமான ஒரு டான்சரை நீதி சேவை ஆணைக்குழு வழங்கிய போது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயங்கரமான விமர்சனங்களை முன் வச்சாங்க. நீதித்துறை சுயாதீனமாக இல்ல, அரசியல் மயப்படுத்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. இப்போது தெரிந்திருக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனைமுள்ள சங்கிவிய படுகொலை செய்யறதுக்கு துணை போன ஒரு சட்டத்தரணியுடைய சங்கதி இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்குது. சட்ட புத்தகங்களை கொடுத்து 1க்கு 2 இஷார செவந்திக்கு ஒன்றை கக்கத்தில் அடிச்சுக்கிறதுக்கு, மற்றொன்றை துப்பாக்கியை சொருகிறதுக்கு, கூடவே 2 ஐடென்டி அடிச்சு கொடுத்திருக்கிறா. அதே போல 2 டை கொடுத்திருக்கிறா. வாகனத்துக்கு ஒட்டுகின்ற ஒரு ஸ்டீக்கர் கொடுத்திருக்கிறா. எங்கேயுமே தங்கு தடை இல்லாம நாங்க சட்டத்தரணி வாரம் விலகுங்கன்னு அப்படியே பயணிச்சிடணும் என்பதற்காக இஷார செவந்திக்கும் கூட இருந்த ஷூட்டருக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்தது குறித்து தேடி பிடிச்சு போலீசார் கடவத்தையை சேர்ந்த ஒரு பெண் சட்டத்தரணியை கைது செஞ்சாங்க. அவங்களோட பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமாரா அபேரத்ன. தமாரா அபேரத்னா பற்றி பல்வேறு விஷயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. விசாரணைகளை தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ சிங்கப்பூருக்கு பயணமாக இருக்கிறா. ஹரக்கட்டாவை கைது செய்த பொழுது அங்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக அங்கு பயணமாக இருக்கிறா.
அங்கிருந்து துபாய்க்கு போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இவருடைய வங்கி கணக்குகளை சோதனையிடணும் அப்படின்ற ஒரு விஷயம், இவருடைய தொலைபேசியை பரிசோதனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கோர்ட்ஸ் ஆர்டரை இப்போது போலீசார் பெற்றுக்கொண்டு அந்த விசாரணை முன்னெடுக்கிறாங்க. லட்சத்துல கோடியில யார் பணம் கொடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். கேல்பத்ர பத்மையினுடைய சகாவாக இருந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் தருண் என்பவரோட இவருக்கு உறவு கிடைச்சிருக்குது. எனவே கேல்பத்ர பத்மே தான் இந்த கணேமுல்ல சஞ்சீவியை படுகொலை செய்வதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்து கொடுக்கும்படி வேண்டியதுக்கு இணங்கதான் இந்த சட்டம் படித்த மாதேவி அல்லது மூதேவி இந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கா. இங்க இஷாரா செவ்வந்தியை விட மிக முக்கியமான சூத்திரதாரியாக இப்போது பேசப்படுகிறவ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தரணி. இவ பற்றி இப்போது பேசப்படுகிற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Facebookல ஒரு போஸ்டர் இவ ஷேர் பண்ணிக்கிறா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டத்தரணி எழுதிய ஒரு விமர்சனம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தவிசாளரை படுகொலை செய்த அந்த ஷூட்டரை கைது செய்கின்ற சந்தர்ப்பத்தில் வீடியோ எடுத்து விசாரணை நடத்திய ஒரு விஷயத்தை சமூக வலைத்தளங்களை பதிவிட்டாங்க. இது சட்டத்துக்கு ஒரு விரோதமான ஒரு வேலை. அவருடைய மானம் மரியாதை என்ன ஆகுது என்ற பல்வேறு விஷயங்களை விமர்சிச்சு ஒரு கட்டுரை எழுதியதை இவ ஷேர் பண்ணிட்டு இவங்க சில பதிவுகளை இட்டிருக்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய மானத்திற்கு யாரு விலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இது சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை விமர்சனம் செஞ்சு அவவும் அந்த போஸ்ட்ல கமெண்ட்ஸாக போட்டதாக சொல்லப்படுது. சட்ட புத்தகத்துக்குள்ள குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கின்ற நிறுவனத்துக்கு துப்பாக்கியை கொண்டு போய் படுகொலை செய்யறதுக்கு உடந்தையாக இருந்த நீங்க எல்லாம் சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு வெக்கமில்லையா என்று கேட்கின்ற அளவுக்கு இப்போது விமர்சனங்கள் இவர் மீது முன்வைக்கப்படுவதையும் பார்க்க முடியுது. ஏழ்பத்திர பத்மையோடு சேர்ந்து பணத்துக்கு சோரம் போனாவை தவிர சட்டம், நீதிமன்றம், ஒழுக்கம், ஒழுங்கு என்ற எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கில் கொள்ளல ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போது சட்டம் சரியாக பாய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தெரியும் நீதிமன்றம் தான் என்ன, சட்டம் தான் என்ன, சட்ட கோவை தான் என்ன, சட்ட புத்தகம் தான் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை படிச்சுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த சட்டத்தரணி இதை ஆக்கிக் கொள்ளட்டும் என்ற செய்தியோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்கிஸ் நீதிமன்றத்துக்குள்ள இருந்த ஒரு துப்பாக்கி காணாமல் போன திருடப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்குது. நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது தமது களஞ்சி சாலையை சுத்தம் செய்வதற்கு சிறைச்சாலையிலிருந்து ஒரு 2-3 பேரை தாங்களே அப்படின்னு கேட்டதுக்குன்னாங்க சிறைச்சாலை நிர்வாகம் 3 பேரை சிறைச்சாலை வண்டியில கோர்ஸ் நடவடிக்கைக்காக வந்த பொழுது காலையில இறக்கி விட்டுருக்காங்க. சுத்தம் செய்யடாப்பா அப்படின்னு சொல்லி களஞ்சிய சாலையை சுத்தம் செய்யற சந்தர்ப்பத்துல சான்று பொருளாக இருந்த ஒரு துப்பாக்கி சூட்சமமான முறையில திருடப்பட்டு ஒரு பையில போடப்பட்டு பஸ் வண்டியில் அவர் மாலை நேரம் பயணிக்கின்ற போதுதான் தெரிய வந்திருக்கு துப்பாக்கியை காணோம் அப்படின்னு சொல்லி. உடனடியாக சோதனை நடத்தியதுல குறித்த பஸ்ல பயணிச்ச அந்த கைதி தான் அதை மறைத்து வைத்திருந்து கடத்தி இருக்கிறார், கொள்ளையடித்திருக்கிற ஒரு விஷயம் தெரிய மீண்டும் அவரை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. சிறைச்சாலை நிர்வாகம் உள்ளக விசாரணை கைது செய்வதற்கு எதுவும் இல்லை. ஓல்ரெடி கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனை அனுபவிச்சு வரவர் தான் இந்த தில்லாலங்கடி வேலையை பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு எதுக்கு துப்பாக்கி? என்ன அங்கேயும் யாரையாவது போடலாம் அல்லது அதையும் பணத்துக்கு விற்கலாம் என்ற மனநிலை என்னவோ தெரியல. என்னதான் இருந்தாலும் நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கி கொண்டு போறதும் நீதிமன்றத்தில் துப்பாக்கியை வெளியில கொண்டு வரும் ஒரு கலாச்சாரமாக மாறி போச்சு. 2 தினங்களுக்கு முன்னால ஒரு சட்டத்தரணி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக உள்ள போனவங்க துப்பாக்கியோட போயிருக்கா. சோதனை செஞ்சு பார்த்ததுல விளையாட்டு துப்பாக்கி. என்னடா கோலம் இது? துப்பாக்கிண்டா அது நீதிமன்றத்துக்குள்ளதான் கொண்டு போவீங்களா? விளையாட்டு துப்பாக்கி வீட்டுல இருக்க வேண்டியது, பிள்ளைகள் விளையாட வேண்டியது, எதுக்கு இந்த பெண்மணி கொண்டு போனா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் தான் போதையை ஒழிக்கின்ற ஒரு செயற்திட்டத்தை அரசு அறிமுகம் செய்தது. இந்த விழால ஜனாதிபதி பேசிய பேச்சு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்ததை பார்க்க முடிந்தது. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல குற்றங்கள் செய்யறவங்களை திருவிழாக்கள்ல கூட பக்கத்துல எடுக்க மாட்டாங்க, தள்ளி வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திர தினங்களுக்கு கூட போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற மிகப்பெரிய அரசியல்வாதிகளை கொண்டு தேசிய கொடியை ஏற்றி அங்குரார்ப்பணம் செய்கின்ற கலாச்சாரம் மாறி இருக்கு. ரொம்ப அவலமான ஒரு விடயம் என்று சொன்னது மட்டுமல்ல, போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு துணை நிற்கின்ற போலீசார்கள் தம்மை திருத்திக் கொள்ளணும், மக்களுக்கான சேவையை செய்யணும். முடியாது அப்படின்னா மரியாதையாக உங்களுடைய ஆடைகளை கலட்டி வச்சுட்டு, சீருடைகளை கலட்டி வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிடலாம், இல்லைன்னா நாங்க அனுப்பி வைப்போம், நீங்க திருந்துங்க, இல்லைன்னா நாங்க திருத்துவோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு காட்ட சாட்டமான விடயங்களை சொன்னது. நாட்டுல போதை இல்லாத ஒரு நாட்டையும் ஒரு சந்ததியையும் இளைய சமூகத்தை போதையினர் தூரமாக்கின்ற ஒரு பணியை செய்வோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தது. அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தது. போலீசாரும் பங்குக்கு கையை தட்டினாங்க. பார்க்கலாம் விட்டுருவாங்களா, இல்ல கூடவே போதை வியாபாரிகளோட சேர்ந்தே பயணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. எனவே சிறைச்சாலைகள் தான் போதாமத்தான் இருக்கும். எதிர்வரும் காலங்களில் பல்வேறு கைதுகள் நடக்கலாம். ரொம்ப ரோஷப்பட்டிருப்பாங்க போலீசார். இதுக்கு மேலே நாங்கள் தாமதிக்க கூடாது, நம்மளை திருத்திக் கொள்வோம் என்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க என்பது அமேசான் டிவியினுடைய பார்வை. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரள ரம்புக்குவல்ல சனத் நிசாந்த திலும் அமுனுங்கப மறைந்த
சம்பந்தன் ஐயா ஆகியோர் பயன்படுத்திய வீடுகளை FCID வழக்குகளை மட்டும் விசாரணை செய்வதற்கான நீதிமன்றங்களாக மாற்றப் போவதாக, மாற்றி அமைக்கப் போவதாக, நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த போவதாக அரசு அறிவித்திருப்பது என்பது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. காரணம் என்னடா, கூடிய சீக்கிரம் ஊழல் சார்ந்த விசாரணைகளை முன்னெடுக்கணும் என்ற விஷயம் தான் பார்க்கப்படுது. இதுல குறிப்பாக அதிகமான வழக்குகள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஹலிய ரம்பு கொள்ளைக்கு அவரை வீட்டை நீதிமன்றமாக மாற்றி அவர கேசுகளை விசாரிக்கிற இடமாக இருந்தா எப்படி இருக்கும்? ஆசையோடு ஓடி வருவார போல வாழ்ந்த வீடு, வாழ்ந்த இடம், அதிகாரம் செலுத்தின இடம் பார்க்கலாம் என சந்தோஷமா வருவாரா என்னவோ தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடுகள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்ட வரலாறு இலங்கைக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களுடைய விசாரணைகளும் அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருப்பது என்பது நாட்டுக்கு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, போதை இல்லாத, ஆயுதம் இல்லாத ஒரு நாடு உருவாகட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.